இன்னைக்கு நம்ம தோயமன் இனப்ட் வில்லனஸோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுல போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்டா சைக்கா கிட்ட நம்ம ஹீரோயினி கேட்டிருப்பா, காயம்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஒரு லேடி வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவ சொல்லியிருப்பா, அப்படி ஒரு பேர்ல என்கிட்ட மெய்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளா. இவங்க அதிர்ச்சியா நின்றுட்டு இருப்பாங்களா, அப்படி யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பயே அங்க வந்து ரேரியனோட அந்த முக்கியமான மெய்டு இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அவங்க வந்துட்டு அரசிட்ட சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க, இது மாதிரி ரேரியனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவ வந்து சுயநினைவே இழந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ரைரின்னா அங்க வில்லி தானே இருக்கிறா, அவளை தான் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்லாம் அதிர்ச்சியா பாக்குறா, கிரவுண்ட் பிரின்ஸ் எல்லாம் அப்படி பாக்குறாரு, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இந்த அரசு என்ன சொல்றாங்கன்னா, அவ எப்போதுமே இப்படிதான், அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும், ஆனா அவ தான் பாத்துப்பால, அப்புறம் என்ன இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல எப்போதும் போல இன்னைக்கு இல்ல, அவ ரொம்ப உடம்பு சரியில்லை அவளுக்கு, அவளால சுயநினைவே இழந்துட்டா, அவளுக்கு எது ஆயிருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இந்த அரசி சொல்றாங்க, அவள எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ இறந்துதான் போறது அவளோட விதியா இருந்தா அதை யாராலையுமே மாத்த முடியாதுல்ல, சரி இருந்தாலும் பாப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க, கிரவுன் பிரின்ஸும் போறான். அப்ப நம்ம ஹீரோயினி கேக்குறா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் அவங்கள பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இப்படி விடுவாங்க, இவதான் வில்லி, இவதான் வந்து அவன் மேல அவ்வளவு பொறாமையா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்ல, அந்த முன்னாடி இருந்த வில்லி அப்படிதானே இருந்தா, அதனால கிரவுன் பிரின்ஸ் சொல்லிடுறான், உன்னை பத்தி எல்லாமே எங்களுக்கு தெரியும், நீ என்ன வந்து அங்க பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினி சொல்றா, எனக்கு இது மாதிரி நர்சிங்லாம் தெரியும், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதே மாதிரி இவ கேட்கிறா, ரிவார்டு இருக்குல்ல, இந்த டான்ஸ் ஆனதுக்கு ரிவார்டு தரேன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லியிருப்பானே, அதுக்கு பதிலா என்னை வந்து அவங்களுக்கு நர்சிங் பண்ண விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்கிறா. அதோட அரசு இதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ஓ உனக்கு அவ்வளோ விருப்பமா இருந்துச்சுன்னா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆனா அவளுக்கு நர்சிங் பண்றதுக்கு இல்லை, உன் மேல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு இதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனை கூப்பிட்டு அந்த வில்லை எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வில்லுல ஒரு பவர் இருக்கான், இது வந்து தண்ணி சக்தி கொண்ட வில்லு. அதோட இந்த வில்ல ஒவ்வொரு தடவை யூஸ் பண்றப்பையும் அது சுத்தி இருக்க நோய்களை வந்து தெரிஞ்சுக்குமா, நோய் யாருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட அந்த வில்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த வைப்ரேஷன் வரும்ல அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து, அதனாலேயே அவங்களோட உடம்பு சரியாயிருமா. அதனால நீ என்ன பண்ற, நைட்டு முழுக்க இருந்து அந்த ரேரின் உடம்பு சரியானுன்னு சொல்லிட்டு இந்த வில்ல நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்படி நீ வேண்டி எல்லாமே நல்லபடியா நடந்துச்சுன்னா ஒன்னு நாங்க ஏத்துக்கிறோம், நீ வந்து அவளுக்கு நர்சிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்லிடுறாங்களா. நம்ம ஹீரோயினி அதே சந்தோஷமா ஏத்துக்கிறா, நான் நிச்சயம் பண்றேன்னு சொல்லிட்டு. அப்படியே எங்கிட்டு கட்டுறாங்க. இவளுக்கு வந்து ரெய்டனுக்கு ஏன் உடம்பு சரியில்லாம பேருக்குன்னா, ஃபோர்த் எபிசோட்ல கூட வில்லி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட நெருப்புல பேசுறப்ப சொல்லியிருப்பால, சேக்கா வந்து எனக்கு gift கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கிஃப்ட்டை தான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது என்ன கிஃப்ட்னா, இந்த சாம்பிராணி போடுவாங்கல்ல, புகை வருமே, அது மாதிரி ஒரு பாட்டு, அதுல வந்து அந்த சாம்பிராணி பொடியும் அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை தான் இவ யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதே தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, அதுல இருந்து கருப்பா புகை வந்துகிட்டே இருக்கு, அதனாலதான் இவளோட உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு போல. அப்படியே இவளதான் காட்டுறாங்களா, அவ அப்படியே படுத்திருக்கா, ரொம்ப உடம்பு சரியில்லை. அப்ப நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பாத்தீங்கன்னா இவங்க அம்மா கூட இவளை ஒழுங்காவே நடத்திருக்க மாட்டாங்க, அவளை உள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு வெளியே வராத, யார் மூஞ்சிலையுமே முழிக்காத, நீ வந்து அசிங்கமானவ, நீ இருக்கிறதுனால எனக்கு கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கஷ்டப்படுத்திருக்காங்க. அப்பயே வந்து இவ தனிமையிலே தான் இருந்திருக்காளா. அப்பதான் இவ வந்து அந்த பவர் இருக்கு தெரியுமா, நெருப்பு கூட பேசுறாள்ல, அந்த பவர் அப்பையில இருந்தே இவ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பாவோட அந்த மந்திர புக்கெல்லாம் படிக்கிறப்ப இது தடை செய்யப்பட்ட ஒரு மந்திரம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவளோட ஆன்ட்டி இந்த பேலஸ்க்கு இவள ஒரு மெய்டனா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்ப கூட இவளுக்கு இங்க கஷ்டம் தானே, எல்லாருமே புள்ளி பண்ணியிருப்பாங்க. அப்ப கூட அந்த ஆன்ட்டி வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த ஆன்ட்டி என்னமா சொல்லியிருப்பாங்க, நீனும் ரேரின் மாதிரி இருந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் இவ முடிவு எடுத்திருக்கா, ரேரின் மாதிரி தானே, அப்ப நான் ரேரினாவே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூடு விட்டு கூடு மாறி இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாமே வாழ்க்கையில நல்லா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவ நம்பியிருக்கா. ஆனா பாருங்க, இப்ப அவ்வளோ கஷ்டம் இவளுக்கு, ஏன் இப்பெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்பே அப்படியே மயங்கிடுறா. அவ நினைச்சிட்டு இருக்கா, நம்ம செத்து போறோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியேங்கிட்டு நம்ம ஹீரோயினியை தான் கட்டுறாங்க. அவளா அந்த அரசி சொன்ன மாதிரி அந்த வில்லம்ப விட்டுக்கிட்டு தான் இருக்கிறா. அதே மாதிரி மெய்டு வரா சாப்பாடு எடுத்துக்கிட்டு, என்ன நீங்க இன்னும் சாப்பிடலையா, எவ்வளோ நேரம் ஆகுது, ஏன்னா அவ வந்து அங்க டான்ஸ் ஆடி முடிச்சா, அதுக்கப்புறமே ரெஸ்ட் எடுக்காம மருந்து செஞ்சு ரேரியனுக்காக கொடுத்துட்டு வந்திருக்கா. அதுக்கப்புறம் 6 மணி நேரமா இந்த ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், என்ன ஆகுறது, மயக்க இயக்க போட்டுற போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா, அதெல்லாம் எனக்கு அது ஆகாது, என்னை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவ வில்லம்பு விட்டுட்டே இருக்கா. பார்த்தா கையில ரத்தம் வேற வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிட்டு கிரவுண்ட் பிரின்ஸை கட்டுறாங்க, அவன் அப்படியே சோகமா உட்காந்துருக்கான், ரேடியனுக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையில அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்பதான் வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இது மாதிரி ரேடியன்ட் இருந்து இன்னும் எந்த தகவலுமே வரல, ஆனா வந்து கேகேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, அவ வந்து 6 மணி நேரமா ரெஸ்டே எடுக்காம அந்த வில்லம்பு விட்டுட்டு இருக்காளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் அதிர்ச்சி ஆயிடுறாரு, இது 6 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இங்கிட்டு கட்டுறாங்க,
திருப்பி நம்ம ஹீரோயினி தான் அப்படியே இருட்டிருது. அவ பாட்டுக்கு விளம்ப விட்டுட்டே இருக்கிறா. மெய்டு சொல்றா கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்கவே மாட்றா. அப்பதான் பார்த்தா கரெக்டா கேப்டன் அங்க வந்துடுறான். அவன் வந்துட்டு, "என்ன இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமா நீ நிப்பாட்டல?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல, அப்படியே ரேரினோட கையில அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்குல்ல, அத அவன் பார்த்துடுறான். "என்ன இப்படி ரத்தம் வருது? நிப்பாட்டு போதும்." அப்படிங்கிற மாரி சொன்னா நம்ம ஹீரோயினி கேட்க மாட்றா. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வந்து பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. மேடு பிடிச்சு கத்தவே ஆரம்பிச்சுறா. "உங்களுக்கு என்ன பைத்தியமா?" அப்படிங்கிற மாரி திட்ட ஆரம்பிச்சுடுறா. அதோட கேப்டன் சொல்றான், "சரி அந்த வில்ல குடு போதும்." அப்படிங்கிற மாரி சொன்னா, இவ வந்து ஒத்துக்க மாட்றா. "அதெல்லாம் குடுக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றா. "குடு கேக்கெட்ஸு." அப்படிங்கிற மாரி இவ கத்த, உடனே ஹீரோயினி சொல்லிடுறா, "நான் வில்லி தானே. எனக்கு ஒரு ஸ்க்ராட்ச் ஆனா என்ன அதுல? என்னாக போகுது? யார் என்ன நினைக்க போறா?" அப்படிங்கிற மாரிலாம் இவ திட்டிர்றாளா. அதே நேரத்துக்கு ஒரு சர்வன்ட் வந்து சொல்றான், "இது மாதிரி ரெய்ரனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டு இருக்கு. அதாவது அந்த வில்லிக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? உடனே நம்ம போயிட்டு பிரின்ஸ் கிட்ட இத சொல்லணும்." அப்படின்னு போறப்பயே அவன் சொல்லிட்டு போறான் ஹீரோயின்ட்ட. "நீனும் அடுத்து வந்து டாக்டர பார்க்குற. உன் கைய வந்து சரி பண்ணணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா கேப்டன் வந்துட்டு கிரவுன் பிரின்ஸ்ட்ட சொல்றான். இது மாதிரி ரெய்னனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு வருதாம் அப்படிங்கிற மாரி சொல்ல, அதோட கேக்கேட்ஸும் அம்பு விட்டு விட்டு கையெல்லாம் அவளுக்கு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றானா, இவருக்கு ஒரே சந்தோஷம். ரெய்னனுக்கு சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா கிளம்பலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "எங்க போறீங்க?" அப்படின்னு சொன்னா, ஒரு நீரூற்றுக்கு போறானாம். அந்த நீரூற்றுல ஸ்பெஷல் பவர் இருக்காம். அத யூஸ் பண்ணா இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு 2 பக்கெட் எடுத்துட்டு வா. கேக்கேட்ஸுக்கும் ரெய்னனுக்கும் எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவங்க இங்க கிளம்புறாங்க. அப்படியே இங்க ரேரியனை தான் காட்டுறாங்க. அவள சுத்தி அந்த மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ அப்படியே ஒரு மாதிரி தான் படுத்திருக்கா. அந்த சாம்பிராணி பாட்டைய தான் நம்மளுக்கு காட்டிட்டு இருக்காங்க. கருப்பா அதுலேருந்து புகை வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் பார்த்தா அவளோட சுயநினைவுல காட்டிட்டு இருக்காங்க. அவ வந்து ஏதோ கருப்பா ஒரு இடத்துல இருக்கா. எல்லாமே சூழ்ந்துட்டு இருக்கு கருப்பா. அதோட பெரிய பெரிய கண்ணா வருது. அவள தொரத்த ஆரம்பிக்குது. பயந்து போய் ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த கருப்பு அப்படியே அவள முழுங்க பாக்குது. அந்த நேரம் பார்த்தா வானத்துல ஏதோ பிரகாசமான ஒளி. அப்ப பார்த்தா ஒவ்வொரு கண்ணும் டப்பு டப்புன்னு மறைஞ்சு போகுது. இவ பார்த்துட்டு இருக்கா. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம ஹீரோயினே கட்டுறாங்க. அவ இன்னும் அம்பு விட்டுட்டே இருக்கா. அவ அப்படியே மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா. இது மாதிரி நான் வேணுனதெல்லாம் நான் வந்து ஹெல்தியா இருக்கணும் தான். அது நிறைவேறினதே அந்த வில்லியால தானே. அதான் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இது மாதிரி அவ வந்து எப்போதுமே உடம்பு சரியில்லாம இருக்குமா, எல்லாருமே கவலையா இருப்பாங்க சுத்தி இருக்கவங்கலாம். இவ வந்து இப்ப நைட்டு படுத்து தூங்குறா. திடீர்னு காலையில இறந்து கூட போகலாம். இப்படி பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தான் அத பத்தி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவ எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ட்ரெய்னிங் பண்ணிக்கிட்டு, ஏதாச்சும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இது மாரியே இருப்பாளாம். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி நான் வந்து ஒவ்வொரு நாளும் பயத்துல இருந்தேன். ஆனா வில்லியால தான் இப்ப நான் வந்து ஒரு ஹெல்தியான உடம்புல இருக்கேன். இப்ப டெய்லிக்கும் சந்தோஷமா, ஸ்டாமினாவோட நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வில்லி தானே. அதனால உங்கள நான் சாக விட மாட்டேன். உங்கள எப்படியும் நான் காப்பாத்திடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு இவ அம்பு விட்டுட்டே இருக்க, கரெக்ட்டா சென்டர பார்த்து கரெக்ட்டா அடிச்சிடுறா. அந்த சாம்பிராணி பாட்டு வந்து அப்படியே கிராக் ஆகுது. அதே நேரத்துக்கு தான் அங்க ரேரியனுக்கு வானத்துல வெளிச்சமா வந்திருக்கும். சுத்தி அந்த கண்ணெல்லாம் மறைஞ்சு போயிருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோயினி தான் அங்க வரா. வில்லிக்கு உதவி செய்றா. "வாங்க இங்க வாங்கன்னு" சொல்லிட்டு கைய குடுத்து கூட்டு போறா. அப்படியே நம்ம வில்லியும் இங்க கண்ணு முழிச்சிடுறாளா, இங்க காட்டுறாங்க. இவங்க அடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல நிக்கிறாங்களா, அப்ப ரெய்ரினோட ஒரு மெய்டு வந்து சொல்றாங்க, "இது மாதிரி அவங்க கண்ணு முழிச்சுட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோயினியா, "அப்பாடா கடைசியா அவ கண்ணு முழிச்சுட்டா. அவளுக்கு எதுவும் ஆகாது." அப்படிங்கிற மாரி சந்தோஷமா இருக்க, அவ்வளோதான் இவ மயங்கி போத்துன்னு கீழ விழுந்துடுறா. 6 மணி நேரத்துக்கு மேல ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கால்ல. அப்படியே லாஸ்ட் சீன்ல நம்மளுக்கு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினி இப்பதான் கண்ணு முழிக்கிறா. கையில கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கா அந்த மெய்டு பொண்ணு. இவளுக்கு ஒரே சந்தோஷம். அந்த வில்லி பொண்ணுக்கு எதுவும் ஆகலைல்ல, எப்படியோ அவள காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற மாரி இருக்க, பார்த்தா அங்க ரெய்ரினோட அந்த முக்கியமான மெய்டு வர்றாங்க. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினிய பார்த்துட்டு, "நீ ரெய்ரின் தானே?" அப்படிங்கிற மாரி ஒரு சந்தேகமா கேட்குறாங்க. இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு போல. அடுத்த எபிசோட்ல தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அடுத்த எபிசோட் அடுத்த புதன்கிழமை வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.